ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர் தனியாக ஓட்டுற அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவர் தனியாக ஓட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சார் இருந்தது தனியாக ஓட்ட ஆரம்பிச்சது? ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் பயம் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக ஈஸியாக நானே ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுதான் சார், அந்த ஃபியர் இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் வந்து பக்கா வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்சர்வேஷன் பண்ண வேண்டியது. ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களோட அதாவது நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஷேக் பண்ணாமல் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ணாமல் உள்ளே லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிக்கின்னு நெஞ்சை நிமித்தி வச்சுட்டு ஓட்டணும். ஸோ நீங்கள் இப்படி கீழே குனியும் போது என்ன ஆகுதுன்னா உங்களை அறியாமல் வந்து உங்கள் பாடி வந்து ஷேக் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக சரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஓட்டிடுவீங்க. ஸோ அப்படியே ஓட்டி காமிங்க சார், ஹெல்மெட் போட்டு வியூவர்ஸ்க்கு. இந்த பக்கம் ஓட்டலாம். அப்படியே திருப்பி ஓட்டுங்க. ஓகே, ஹெல்மெட் போட்டு அந்த லாக்கும் போட்டுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஓட்டி காமிக்க போகிறாரு உங்களுக்கு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ட்ரைனிங் இது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேஷுவலாக ஆரம்பித்தோம். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறதுனால தான் இந்தளவுக்கு அவர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைவ் பண்ண அவருக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். மெயினாக வண்டியை வந்து எப்படி நிறுத்துறது, எப்படி வந்து ப்ராப்பராக எடுக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், அந்த பாயிண்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு அழுத்து அழுத்துங்க, அவ்வளோதான், லாக் ஆகிடும். அப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சு அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அப்படியே லாக் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. ஒரே நிமிஷம்.